விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகை. ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கில் திடீரென்று உயிரிழந்த சிலருக்கு எலிக்காய்ச்சல் உறுதி. தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் பரிசோதனை அறிக்கையில் தகவல். யாழ் வந்தது விசேட வைத்திய நிபுணர் குழு. வடக்கு மாகாணத்தில் அடையாளம் காணப்படாத காய்ச்சலால் உயிரிழந்த 7 பேரிடம் எடுக்கப்பட்ட பல மாதிரிகளில் எலிக்காய்ச்சல் அல்லது லெப்டோஸ்பிரஸ் வைரஸ் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக சஜித் அணி தேசிய பட்டியலில் மனோ, நிசாம், முகமது, சுஜீவ என்ற செய்தியும், சபாநாயகருக்கு எதிராக வருகிறது பிரேரணை, பொதுஜன பெரமுன அறிவிப்பு. கொழும்பு துறைமுகத்தில் செயல்பாட்டை ஆரம்பிக்குக அதானி நிறுவனத்திடம் அரசு கோரிக்கை. இலங்கை மின்சார சபையை ஆக்கிரமிக்கும் மாஃபியாக்கள், ஜனாதிபதி கட்டுப்படுத்தாவிடின் மின்சார கட்டணம் குறையாது. எரிபொருள் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பில்லை என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. ஊழலை கட்டுப்படுத்த கனடா முழு ஒத்துழைப்பு. ஊழல் மோசடியை மட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை மற்றும் மாலத்தீவிற்கான கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் கைதி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் சிறைச்சாலை கைதி ஒருவர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திற்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் அழைத்து செல்லப்பட்ட வேளை மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்திய மீனவர் பிரச்சினை குறித்து சந்திரசேகர் சந்தோஷ் யா பேச்சு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, தீர்வு விடயத்தில் தமிழ் கட்சிகள் ஒருதரப்பாக பயணிக்க வேண்டும், சத்தியலிங்கம் எம்பி கோரிக்கை. சிம்மாசனத்தை அகற்றிவிட்டேன் அமைச்சர் லால்காந்த. சிம்மாசனம் போன்று தனது அமைச்சில் இருந்த கதிரியை அகற்றி பொதுமக்களுடன் சமமாக அமர கதிரியை பயன்படுத்துவதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் கூரை மேல் சோலார் அனுமதியில் முறைகேடு நடந்தது உறுதி, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை. யாழ்ப்பாணத்தில் பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் சோலார் அனுமதி வழங்கல் தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் யாழ்ப்பாண பிராந்திய பொறியியலாளர் அலுவலகம் தவறிழைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பாதிக்கப்பட்ட பாவனையாளர்களுக்கு உடனடியாக நீதி வழங்குமாறு பணித்திருக்கிறது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, 213 கிலோ கேரளா கஞ்சாவுடன் காரைநகரில் 2 சிக்கினர். முல்லைத்தீவு தியாகுநகர் வழக்கு ஜனவரி மாதத்திற்கு ஒத்துவைப்பு. தென்மராட்சி பிரதேசத்தின் தாழ்நில பகுதி வெள்ளத்தில் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு பிப்ரவரி 27க்கு ஒத்திவைப்பு. சந்நிதியான் ஆச்சிரமத்தால் முல்லைத்தீவிற்கு ரூபாய் 4,95,000 பெறுமதியான வெள்ள நிவாரணம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பால்நிலை சமத்துவம் ஒப்புரவு குறித்த 2வது சர்வதேச ஆய்வு மாநாடு யாழ் பல்கலையில் சிறப்பாக நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு, வடக்கு காணி ஆணையாளர் அலுவலகம் கிளிநொச்சியில் நேற்று திறந்து வைப்பு என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிதி கடன்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும், ஆளுநரிடம் UNDP பிரதிநிதி வலியுறுத்தல். வடக்கு மாகாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் ஆளுநரிடம் எடுத்து கூறிய NDP வதிவிட பிரதிநிதி நுண்ணிதி கடன்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் தேவைப்பாடுகள் தொடர்பிலும் UNDP நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் UNDP நிறுவனத்தின் வதிவிட பிரதிநிதி அஷுஷா குபோடாவிற்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இந்திய மீனவர்கள் 9 பேர் விடுதலை, ஒருவருக்கு ரூபாய் 3 லட்சம் அபராதம். அபிவிருத்தி திட்டங்களின் மீளாய்வு கூட்டம், பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் மற்றும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையிலான செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றதாக இந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தலுக்கு தேசப்பற்று கூட்டணியை அமைக்கின்றார் விமல். மாகாண சபை தேர்தலிலும் போட்டி.
உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்குவதற்காக விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையின் கீழ் தேசப்பற்று கூட்டணி ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்று முன்னணியின் பிரதி தலைவர் முன்னாள் எம்பி ஜயந்த சமரவீர தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக மின் கட்டண திருத்த யோசனை ஜனவரி 17 இறுதி தீர்மானம் வருடாந்த ஊக்குவிப்பு வழங்கப்படாமைக்கு மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு 130 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் காணப்படுகிறது. 1 லட்சம் குரங்குகளை சீனாவிற்கு வழங்குங்கள் கோருகிறார் மஹிந்த அமரவீர. 1 லட்சம் குரங்குகளை சீனாவில் உள்ள மிருகக்காட்சி சாலைக்கு வழங்குவதற்கு தம்மால் முன்னெடுக்கப்பட்ட திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் ஆசன முறையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அசாத் சாலி கோரிக்கை என்றவாறும் உள்நாட்டு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குறைபாடுகளை மறைக்கும் முயற்சியில் அனுரகுமார அரசு பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. அரசாங்கம் தமது குறைபாடுகளை மறைக்க முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைக்கும் விடயத்தை கையில் எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஹெரண தொகுதி அமைப்பாளர் கிலீப் வீரக்கொடி தெரிவித்துள்ளார். அசாத் சாலி கைது சட்டவிரோதமானது உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 2021ஆம் ஆண்டு மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. மேலும் நட்டையீடாக பிரதிவாதிகள் 75,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட எந்த காரணமும் இல்லை சம்பிக்க ரணவக்க கூறுகிறார். நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை என கூற முடியும். நம்முடைய நாட்டில் ஹெக்டேயர் ஹொப்பேஹடுவ ஆராய்ச்சி நிலையம் உள்ளது. அதே போன்று விவசாயத்துறை அமைச்சு உள்ளது. புள்ளி விவரவியல் திணைக்களம் மற்றும் மத்திய வங்கியும் நம்முடைய நாட்டில் உள்ளன. இவை அனைத்தும் தரவுகளுக்கு அமைய கடந்த பெரும்போகத்தில் 4.6 மில்லியன் மெட்ரிக் டன்னில் இருந்து 5.6 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக தரவுகள் கூறுகின்றது. இத்தகைய பின்னணியில் அவற்றை அரிசியாக மாற்றினாலுமே கூட நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அரசு அதிகாரிகள் கருணையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். பிரதமர் ஹரணி அமரசூரிய. நாட்டில் உள்ள பொதுமக்கள் அரசு சேவையை எதிர்பார்த்து வரும்போது அவர்கள் கண்ணீருடன் செல்வதை அவதானிக்க முடிந்துள்ளதாகவும் எனவே பொது சேவைகளை வழங்கும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வாகன விபத்தில் சார்ஜென்ட் மரணம் சாதனை படைத்துள்ள அம்பேவல பண்ணை என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக சபாநாயகர் உள்ளிட்ட அரசமைப்பு பேரவை அடிப்படை உரிமையை மீறி நடக்கவில்லை. உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி நிஷங்க பந்துல ஹர்ணரத்னவை உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி முன்வைத்த பரிந்துரையை நிராகரித்ததன் மூலம் சபாநாயகர் உள்ளிட்ட அரசியலமைப்பு பேரவை அடிப்படை உரிமையை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு உயர் நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரணில் சேகரித்து வைத்த அரிசியை கூட அனுரகுமார விநியோகிக்க முடியாது உள்ளார். சமன் ரத்னபிரிய சுட்டிக்காட்டு. விபத்தில் ஒரே குடும்பத்தில் 3 காயம், சிறுமி பலி. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பின்னதுவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 படுகாயம் அடைந்துள்ளதுடன் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கூட்டு படுகொலைகளுக்கு நீதி கோரி கவன ஈர்ப்பு பேரணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கட்டுக்காலி மாடுகள் நாய்களால் போக்குவரத்துக்கு பெரும் சிரமம். கட்டுக்காலி மாடுகள் மற்றும் நாய்களால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து சிரமங்கள் தொடர்பில் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அண்மை காலமாக அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில்
நட்பிட்டி முனை, பெரிய நீலாவணை, மருதமுனை, பாண்டிருப்பு, சாய்ந்த மருது மற்றும் நகர பகுதிகளில் அதிகளவான கட்டாக்காளி மாடுகள், நாய்கள் உலா வருகின்றன என்று புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியை சேர்ந்த இருவர் கல்முனையில் கஞ்சாவுடன் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக ஆதம்பாவ நியமனம். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கரையோர பிரதேசங்களான கல்முனை, சாய்ந்தமருது, காரைதீவு, சம்மாந்துறை, அட்டாளைச்சேனை, நிந்தவூர், நவிதன்வெளி, பொத்துவில், திருக்கோயில், ஆலையடி, வேம்பு ஆகிய பிரதேச செயலகங்களுக்கான அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக திஹாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாபு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக சிரியா மீது 2 நாட்களில் 500 முறை தாக்குதல், ஆயுத கிடங்குகள் அளித்ததால் இஸ்ரேல் விளக்கம். சிரியாவில் உள்ள ரசாயன ஆயுதங்கள் தீவிரவாதிகளின் கைகளுக்கு செல்வதை தடுக்க முப்படைகள் மூலம் 2 நாட்களாக 500 முறை தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. இதில் சிரியாவின் ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தென்கொரிய ராணுவ அமைச்சர் சிறையில் தற்கொலைக்கு முயற்சி, ஜனாதிபதி தலைமறைவு, போலீசார் தேடுதல். தற்கொலைப்படை தாக்குதலில் ஆப்கானிஸ்தான் அமைச்சர் பலி. தமிழ் மொழியின் மிகப்பெரிய பொக்கிஷம் மகாகவி பாரதியார். தமிழ் மொழியின் பொக்கிஷமாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நூல்கள் அமைந்துள்ளன என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார். புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரதியின் படைப்புகள் அடங்கிய 23 பாகங்களை பிரதமர் மோடி வெளியிட்டார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக வலுசக்தி வேலை திட்டத்திற்கு இந்தியா தொடர்ந்தும் ஆதரவு, தூதுவர் சந்தோஷ்யா தெரிவிப்பு. நாட்டின் நிதிநிலையை ஸ்திரப்படுத்த பணிப்புரை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விடுத்தார். இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் சட்டபூர்வ தன்மையை உறுதிப்படுத்த வசதி என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 44 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் என்ற செய்தி காணப்படுகிறது. இதுவரை 7 இறப்புகள் இடம்பெற்றுள்ளன. பருத்தித்துறை, கரவட்டி, சாகவச்சேரியில் அதிகளவு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு பரவ வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. காய்ச்சல், உடம்பு வலி, மூட்டு வலி, கண் சிவத்தல், சிறுநீர் கழிப்பில் குறைபாடு, உடனடியாக வைத்தியசாலையை நாடுமாறு எச்சரிக்கை. எலிக்காய்ச்சல் யாழ்ப்பாணத்தில் வேகமாக பரவி வருகின்றது. இது தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் பொது மருத்துவ நிபுணர் செல்லத்துறை பிரசாந்த் அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு யாழ் போதனாக்கு விஜயம் என்ற செய்தியும், கொழும்புத்துறையில் விபரீத முடிவெடுத்த 19 வயது யுவதி மரணம் என்ற செய்தியும், யாழ் சிறை கைதி மரணம் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட போது சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு மனிதாபிமான அணுகுமுறை அவசியம், இந்திய உயர்ஸ்தானிகர் கடத்தொழில் அமைச்சரிடம் தெரிவிப்பு என்ற செய்தியோடு, கிளிநொச்சி உழவனூர் பகுதியில் ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற குடும்பஸ்தர் பலி என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், அல்வாயில் சடலம் மீட்பு என்ற செய்தியோடும், ஊழல் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்த ஒத்துழைப்போம் ஜனாதிபதியிடம் கனேடிய தூதுவர் என்ற செய்தியும் வலம்புரி நாளிதனுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா விஜயம். காய்ச்சல் காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ஸ்ரீ பவானந்த ராஜா நேற்று சென்று பார்வையிட்டார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, யாழில் 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக 17 பேர் பாதிப்பு என்ற செய்தியும், 440 மெட்ரிக் டன் அரிசி இந்தியாவில் இருந்து இறக்குமதி என்ற செய்தியோடு, பங்கு சந்தையில் வரலாறு காணா மாற்றம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பயிர் சேதங்கள் ஹெக்டேயர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு, விவசாய பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு ஹெக்டேயர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் பூரண இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கிறார். உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் 20% அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைச்சின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்திருக்கிறார். தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தம். நாட்டில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்களை வெளியிட்டது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற செய்தியும், சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள்
விளையாட்டு செய்திகளுக்குள் நவம்பர் மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீரராக பாகிஸ்தான் வீரர் ஹாரிஸ் என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மின் மாஃபியாக்களை கட்டுப்படுத்தாமல் கட்டணங்களை குறைக்க முடியாது, மின்சார பொதுச் சேவை சங்கம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதோடு திறமைக்கு தடைகள் இல்லை, வவுனியா விழிப்புணர்வு ஊர்வலம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கேரளா கஞ்சாவுடன் ஹசூரினாவில் 2 கைது என்ற செய்தியும், முல்லையில் இடம்பெற்ற பண்பாட்டு பெருவிழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. பால்நிலை சமத்துவ 2வது மாநாடு யாழ் பல்கலையில் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் சிரிய ஆட்சி கவிழ்ப்பு, அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுச்சதி, ஈரான் உச்ச தலைவர் குற்றச்சாட்டு என்ற செய்தியோடும், ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவன் வீணானது 56 மணி நேர போராட்டம், சோகமயமானது ராஜஸ்தானின் தௌசா கிராமம். ராஜஸ்தான் மாநிலம் தௌசாவில் 150 அடி ஆழ்துளை கிணற்றில் சிக்கி 5 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கார் அதிருப்தி அடைந்த நபரின் அதிரடி முடிவு என்ற செய்தியும், சீனாவில் உலாவரும் போலீஸ் ரோபோ என்ற செய்தியோடு உறுதி செய்யப்பட்டது உலக கிண்ணங்களுக்கான நாடு என்ற செய்தியும், இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 33 பேர் பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய ராட்சத திமிங்கலம் என்ற செய்தியும், சமய தீட்சையும் சர்வாலய தீபமும், வட்டுக்கோட்டை தெக்கனப்பாய் அருள்மிகு கண்ணகாம்பிகா சமேத கண்ணலிங்கேஸ்வரர் ஆலய கண்ணகியம்மன் ஆலயங்களில் நாளை சனிக்கிழமை காலை 8 மணிக்கு சமய தீட்சை வழங்கும் நிகழ்வும், பிற்பகல் 2:30 மணிக்கு சர்வாலய தீப உற்சவமும், தொடர்ந்து மாலை 3:30 மணிக்கு லலிதா சகஸ்டநாம அர்ச்சனையும் இடம்பெறும் என ஆலய பரிபாலன சபையினர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக எமது அரசு அதிகாரிகளை பலவீனப்படுத்தாதீர்கள் என்ற செய்தியோடு ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக யாழில் சோழர் அனுமதியில் முறைகேடு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை என்ற செய்தியும், அசாத் சாலி கைது சட்டவிரோதமானது, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் அதிகரித்திருக்கிறது. இதன்படி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நேற்றைய நாணய மாற்று விகிதங்களுக்கு அமைய அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 294.51 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் விற்பனை பெறுமதி 285.94 ரூபாவாக பதிவாகியுள்ளது. குரங்குகளுக்கு கருத்தடை முன்னோடி திட்டம் நேற்று முதல் ஆரம்பம் என்ற செய்தியும், திருகோணமலை மூதூரில் ஐஸ் போதையுடன் குடும்பஸ்தர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் கேதீஸ்வரன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும், அபாயகரமான எலிக்காய்ச்சல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற கட்டுரை புலர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதியாக வலம்புரி நாளிதழுடைய இறுதி பக்க செய்தியாக திருமணத்துக்கு தயாரான இளைஞன் விபத்தில் பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வரணியில் 5 மர்ம காய்ச்சல், 5 ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள், ஒருவருக்கு தீவிர சிகிச்சை. யாழ்ப்பாணத்தில் எலி காய்ச்சலும் மர்ம காய்ச்சலும் தீவிரமாக பரவி வரும் நிலையில் வரணியில் உள்ள குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருந்து 5 பேர் நேற்று பருத்தித்துறை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளாக பெருந்தொகை கஞ்சாவுடன் காரைநகரில் 2 கைது, கொழும்பிலிருந்து வந்த குழு யாழில் நேற்று தீவிர ஆய்வு, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது, எம்பி ஆகிறார் மனோ கணேசன், முடிவுக்கு வந்தன ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் குழப்பங்கள் என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகளும், ஏனைய செய்திகளாக நம்பிக்கையில்லா தீர்மானம் நமக்கு ஒரு விடயமே அல்ல, தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு, வரலாற்றின் மோசமான பக்கத்தில் பதிவாகுவாரா சபாநாயகர் ரன்வல, சித்திரவதை முறைப்பாடுகளே அதிகளவில் கிடைக்கின்றன, மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தெரிவிப்பு என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நாகை மீனவர்கள் 9 பேர் விடுதலை, படகு ஓட்டுநருக்கு ரூபாய் 35,000 அபராதம் என்ற செய்தியோடு இலங்கையை கட்டியெழுப்ப அரபு ராச்சியம் ஒத்துழைப்பு, அபிவிருத்தி அடைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க ஐக்கிய அரபு ஆமிரகம் இணக்கம் தெரிவித்துள்ளது என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கல்வி என்பது பண்டமல்ல, பிரதமர் சுட்டிக்காட்டு. கல்வி என்பது ஒரு பண்டமல்ல, அதை பரிவர்த்தனை செயல்முறையாக கருதும் கலாச்சாரத்தை நீக்க வேண்டும்.
பாடசாலை மாணவர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் தரவுகளின் அடிப்படையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கட்டமிடப்பட்ட செய்தியாக பட்ஜெட் தயாரிப்பு கலந்துரையாடல் என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு குறைக்கப்பட்டது பாதுகாப்பு. முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து அறிக்கைகளை மீளாய்வு செய்ததன் பின்னர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமி துஷ்பிரயோகம் 30 வருட கடூழிய சிறை. 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை குற்றவாளியாக இனங்கண்ட திருகோணமலை மேல் நீதிமன்றம் குற்றவாளிக்கு 30 வருட சிறை தண்டனையையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பூர் பகுதியை சேர்ந்த 41 வயதுடைய நபரினால் 2018ஆம் ஆண்டு குறித்த சிறுமி 3 முறை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இரணைமடுவின் 2 வான்கதவுகள் பகுதியளவில் திறப்பு என்ற செய்தியோடு பிப்ரவரியில் நைனாதீவு குறிக்கட்டுவான் புதிய படகு சேவை ஆரம்பம் என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வளமைக்கு திரும்பின தீவக படகு சேவைகள். சீரற்ற காலநிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த தீவகத்திற்கான படகு சேவைகள் நேற்று வளமைக்கு திரும்பியுள்ளதாக பிரதேச செயலர் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பயிரழிவை தடுக்க குரங்குகளுக்கு கருத்தடை. பயிரழிவை நிவர்த்தி செய்யும் முகமாக குரங்குகளுக்கு கருத்தடை செய்யும் முன்னோடி வேலை திட்டம் மாத்தளையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக வெள்ளி ஞாயிறுகளில் வகுப்புகளை நிறுத்துங்கள் யாழ் மாவட்ட பதில் செயலாளர் கோரிக்கை. தையிட்டியில் இன்று மீண்டும் போராட்டம். பருத்தித்துறையில் பன்னாட்டு விழா என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.